ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு T20 வேர்ல்ட் கப் ரிவ்யூ. சரியான கேம் பீடாக். நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது தான் கிட்டத்தட்ட நடந்திருக்கு. ஃபேமஸ் ஒரு டயலாக் இருக்கு. கமல்ஹாசன் சொல்லுவாரு, ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பீடாக். மேட்சை பார்த்தீங்க, உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ் என்ன? நியூசிலாந்து ரெண்டு பேரையும் காலி பண்ணிட்டாங்களா? அதாவது ஸ்ரீலங்கா அண்ட் பாகிஸ்தான். சோழ பசுங்கிளிய சொந்த ஊரு மண்ணினில ஈச்ச இளங்குருத்தே என் தாய் ஸ்ரீலங்கா மரணாடி வாங்கித்தான் தோத்தது ஏன் தோணுக்கு 90க்கு ஆல் அவுட் ஆனது ஏன் வேர்ல்டு கப்பு போனது ஏன் அப்படின்ற மாதிரி போனதரே உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா, டென்னிஸ்ல வந்து நான் பிளேயிங் கேப்டன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த நான் பிளேயிங் கேப்டன், டென்னிஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால சொல்றேன். அந்த நான் பிளேயிங் கேப்டன்றவர் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, வெளியில உட்காந்துருப்பாரு. ஆனா நான் பிளேயிங் கேப்டன் அதை வந்து கிரிக்கெட்ல இவங்க கொண்டு வந்திருக்காங்க, தாசுன் ஷானக்கா அப்படின்ற ஒரு பேர்ல. ஏன்னா பவுலிங் போடவே மாட்டாரு, கடைசி வரைக்கும் பதுங்க பார்ப்பாரு, கைக்கு நேரம் வர கேட்சை விடுவாரு. அதுக்கப்புறம் 5 விக்கெட்டு விழுந்த அப்புறம் தான் வருவாரு, அதாவது எப்படின்னா தப்பிக்கிறதுக்கு. அப்படிங்கும் போது நான் திருப்பி திருப்பி சொன்ன பாருங்க, சாண்ட்னர் கேட்டா பையன் சார் இந்த காளி அப்படின்னு ஒரு எவ்வளோ இன்ஸ்பைரிங் நாக்கு, ஹாரி ப்ரூக் எவ்வளோ இன்ஸ்பைரிங் நாக்கு, சூரியகுமார் எப்படி ஆடுறாரு. இந்த கஷ்டப்படுற டீம் எல்லாம் பாருங்க, பாகிஸ்தானு, ஸ்ரீலங்கா. ஒரு கேப்டன்னா அப்படியே நிக்கணும், நிக்கிறவன் தான் கேப்டன். ஓகே, எப்படி கரெக்டா சொன்ன பாருங்க. இங்க டாஸை வின் பண்ணி போலிங் போடணும், பள்ளிக்கேலையில பேட்டிங் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து டாஸை வின் பண்ணி போலிங் போடுறான். அவனுக்கு விவியன் ரிச்சர்ட்ஸ், பிரையன் லாரா, ஜாக் காலிஸ், ஏபி டிவிலியர்ஸ், ஏகப்பட்ட பேட்டிங் லைன் அப் உங்களுக்கு. ஓகே, படிச்சு படிச்சு என்ன சொன்னேன் உங்களுக்கு வந்துட்டு, இந்த பவன் ரத்நாயக்கேவை டிராப் பண்ணிட்டு குஷால் பெரேராவை எடுத்துன்னு வந்துட்டு ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் முன்னாடி எடுத்துக்கோ, அசலங்காவை பின்னாடி ஆடுன்னு. உனக்கு இருக்கிறதே 2 பேட்ஸ்மேன், குஷால் மெண்டிஸ், பத்தும் நிசாங்கா. 2 பேரையும் நீ ஓப்பனிங் இறக்கி கிரகப்பிரவேசத்துல காவு கொடுக்குற மாதிரி ஆடு தலையை காட்டுற மாதிரி காட்டினீங்கன்னா எப்படா உங்களுக்கு இதெல்லாம் யோசிக்க முடியுது? அதுவும் இன்னொன்னு என்ன சொன்ன உங்களுக்கு, ஸ்பின்னர்ஸ் இறங்கி த்ரூ த லைன் இறங்கணும். அந்த 2 பேர் அவுட் ஆனாங்க பாருங்க, பவன் ரத்நாயக்கும் குஷால் மெண்டிஸும். பேட்டுக்கும் பாலுக்கும் நடுப்புற இப்ப திருச்சி நிறைய போவேன் நான். அந்த கோவில்ல வந்துட்டு மலைக்கோட்டை கோவில்ல யானை நின்றுட்டு இருக்கோம். அதுக்கிட்ட ஒரு 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா தலையில வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணோம். அந்த யானையே வந்துட்டு அந்த பேட்டு பால் கேப் நடுப்புல கிளீனா போலாம். அதாவது இதுல 2 கோச் இந்தியால இருந்து வேற கூட்டிட்டு வந்திருக்காங்க. 2 கோச் இந்தியால இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு. பால் இவ்வளவு திரும்புது, அப்ப நீ என்ன பண்ணுவ? இறங்குறது இட் இஸ் த லாஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யூ. நீ என்ன பண்ணணும்? குறுக்கு போடணும். ஏன் குறுக்கு போடணும்னு சொல்றேன்னா, பால் திரும்புதுங்கும் போது எல்பிடபிள்யூ போல்ட் ஆகாது உங்களுக்கு, பால் ஸ்பின்னிங் மைல்ஸ். அப்ப க்ளோஸ்டு பிளாட் ஸ்வீப் படிக்கணும். இல்லைன்னா நீ இறங்குறன்னா த்ரூ த லைன் இறங்கணும். அவர் வந்துட்டு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வாங்க, சின்ன வயசுல நாங்க விளையாடும் போது அந்த மாதிரி அவுட் ஆறாரு பவன் ரத்நாயக்கே. டாஸை வின் பண்ணிட்டு ரொம்ப கான்பிடண்டா சொன்னாரு, we are trying to restricting them to a sizable total அப்படின்னு. இப்ப வந்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம் இங்க உங்களுக்கு. இப்ப பாருங்க, 170 இஸ் a winning score நம்ம சொன்னது. நியூசிலாந்து set them a target that is a run behind. ஓகே, 169. இப்ப இவங்க பாருங்க, பவர் பிளேல ஒரு ஸ்டார்ட் கிடைக்கணும்னு சொன்ன அவங்க 44 for 2, இவங்க 20 for 2 பவர் பிளேல. ஓகே, அப்புறம் அடுத்த வின்னிங் ஃபேக்டர் என்னன்னா, இந்த ஸ்லாக டிலே பண்ணணும். ஓகே, ஒரு ரீசன் இல்லாம சொல்ல மாட்டேன். 7 to 16 10 ஓவர் பொறுமையாட்டா கடைசி 4 ஓவர்ல 50 ரன் வந்துடும் அப்படின்னு சொன்னேன். இப்ப 7 to 16ல நியூசிலாந்து 54 for 4, இவன் 67 for 5. ஓகே, அந்த தியரி படி பாத்தீங்கன்னா ஒரு 6 ரன் அவனோட இவன் கூட அடிச்சிருக்கான். அவன் படிக்கவலமா ஆடினான் நியூசிலாந்து. ஒரு அதான் ஒரு ட்வீட்டே போட்ட, எனி யங்ஸ்டர்ஸ் வாட்சிங் ப்ளீஸ் டோன்ட் வாட்ச் ஹவ் தேர் பிளேயிங் ஸ்பின்னு. இவன் என்ன சொல்ல, இருத்தல நாடுறதுக்கு அப்புறம் 2வது ட்வீட் போட்டுற அப்படின்னு. செகண்ட் வின் ஃபேக்டர் இஸ் கோயிங் டு பி ஸ்பின்னர்ஸ் எக்கானமி அண்ட் ஸ்ட்ரைக் ரேட். 13 ஓவர்ல 95 ரன், 4 விக்கெட் ஸ்ரீலங்கா வித் an economy of 7.30.
இங்க யார் தெரியுமா லீட் ஸ்பின்னரு? ரச்சின் ரவீந்திரா. சரி போ நீயும் போடு அப்படின்னு கொடுத்தாரு சாண்டர். அவரு 4 விக்கெட் ஆளு. இவங்க 17 ஓவர் ஸ்பின் போட்டிருக்காங்க நியூசிலாந்து. கேன் யூ பிலீவ் வாட் ஐம் சேயிங்? 17 ஓவர்ல 98 ரன்னு, 6 விக்கெட் அட் அன் எக்கானமி ஆஃப் 5.76. யூ ஆர் கெட்டிங் ட்ரப்டு, யூ ஆர் கெட்டிங் ஸ்கூல்டு இன் யுவர் ஓன் ஹோம் அப்படின்னா, அதுவும் எப்படின்னா இந்த ஆஸ்திரேலியா, அதான் சொன்னேன் இப்ப தெரியுதா உங்களுக்கு ஆஸ்திரேலியா எவ்வளவு ஒரு பாடாவது டீம்னு. இவன்ட்ட தோத்துருக்கான்னா, இவன்ட்டி ஜிம்பாப்வேட்டையும் தோத்துருக்கான்னா, அவன் எப்படிப்பட்ட பாடாவதி டீமா இருப்பான் யோசிச்சு பாருங்க. இவங்க வந்துட்டு ஆஸ்திரேலியா ஜெயிச்சுட்டு மீசையெல்லாம் முறுக்குனாங்க. அப்பதான் ஒரு ட்வீட் போட்டேன், அவசரப்படாதீங்க, இங்கிலாண்டோட 3-0 வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அயர்லாண்டோட கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கீங்க, ஜிம்பாப்வேட்ட தோத்துருக்கீங்க அப்படின்னு. இது வந்து ஒரு அட்டர் ஹியூமிலியேஷன். 95 ஆல் அவுட் போன மேட்ச், 107 ஆல் அவுட். என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் என்ன சொன்னேன், அசோசியேட் நேஷன்ஸ் எல்லாம் ஒரு டீம்ல போடு, அவன் எவனாவது சூப்பர் 8க்கு வரட்டுன்றதுக்கு நிறைய பேர் போர்க்கொடி தூக்குனாங்க. போர்க்கொடின்றது என்ன? அசோசியேட் நேஷன் வந்தா கம்பீட் பண்ணுவாங்களா? சூப்பர் 8 போர் ஆயிடு. இவன் கம்பீட் பண்ணானாம, இவன் கம்பீட்டா பண்றான் ஊர்ல. இதை விட உனக்கு பிச்சு கிடைக்குமா உனக்கு? மறுநாடி போன மேட்ச் 51 ரன், இந்த மேட்ச் 61, அடுத்த மேட்ச் 71 ரன்ல தோப்பான் பாகிஸ்தான்ட்ட. இது வந்து பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. நான் திருப்பியும் ஒண்ணுதான் விக்கி சொல்றேன், உங்களுக்கு வந்து டீம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா கூட, இஃப் யூ மாஸ்டர் த கண்டிஷன்ஸ், யூ டேக் த டாஸ் அட்வான்டேஜ் டு யுவர் ஓன் செல்ஃப், யூ ஸ்டில் கேன் டூ சம்திங். டாஸ் அட்வான்டேஜ் நல்லிஃபை பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் கேவலமான ஒரு பேட்டிங் லைனப். அது யோசிச்சு பாருங்க, கடைசி 4 ஓவர்ல 70 ரன். லாஸ்ட் 4 overs நியூசிலாந்து scored 70 runs after being in a precarious situation of 98 for 6 in 16 overs. பியூட்டிஃபுல்லா, நீச்சம் ஆடவே கூடாதுன்னு நான் ஜெமிசன் ஆடுவாங்கன்னு நினைச்சேன். பியூட்டிஃபுல்லா அந்த மெக்கான்கியை கொண்டு வந்தாங்க. ட்ரெம்பண்டஸ் ஆடினாங்க ரெண்டு பேரும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸ்ரீலங்கா பத்தி பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. இட் இஸ் கோயிங் டு பி அ பெயின் டு வாட்ச் தெம். அவங்க இந்த மாதிரி எதுவும் திருந்தாம எதுவும் இருந்தாங்கன்னா, அன்பார்ச்சுனேட்லி அடுத்த வேர்ல்டு கப்பு சவுத் ஆப்பிரிக்கால ஊர்லயே நீ மண்ணை கவரன்னா, 2027 World Cupல it is going to be a joke. They need to get the right staff, they need to get the right coaching staff, they need to master the conditions in South Africa where it is normally very very difficult to master. இல்லன்னா unfortunately Sri Lanka fans க்கு the disappointment continue ஆகும். Vicky, please add on your thoughts. சின்ன கரெக்ஷன் பிடாக், கரெக்டா சொன்னீங்க. 84 for 6, 12.1 டேரல் மிச்சல் அவுட் ஆகும்போது, அதாவது 6 பேட்ஸ்மேன் உள்ள போயிட்டாங்க, பெவிலியனுக்குள்ள போயிட்டாங்க. அவங்களால திரும்பி வந்து ஆட முடியாது. நம்ம சொல்ற மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாம் கிடையாது. மீதி இருக்கிறது 8 ஓவர். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த 8 ஓவர்ல ஒருத்தர்கிட்ட, என் ஃப்ரெண்டு கிட்ட மெசேஜ் அனுப்பிச்சு பேசினே இருந்தேன். அவர் என்ன கேட்டாரு, என்னப்பா நியூசிலாந்து சொன்ன பாரு, பொட்டல மைண்ட் இருக்கிறாங்க பாரு, ஸ்ரீலங்கா பயங்கரமா அடிக்க போறாங்க பாரு அப்படின்னாரு. தலைவா, நீங்க அவசரமே படாதீங்க, வெயிட் பண்ணி மேட்ச பாருங்க. 140 என்ன கான்பிடன்ஸ்ல சொல்றேன்னா, பீடாக் சொல்லியிருக்காருன்ற கான்பிடன்ஸ்ல மட்டும் தான் சொன்னேன். 145 ரன் அடிச்சாவே போதும், அவங்க 95 ஆல் அவுட் ஆனாங்க போன மேட்ச். நீங்க வேடிக்கையை மட்டும் பாருங்க தலைவா, சாண்டா இன்னைக்கு வருவாரு, அடிப்பாரு பாருங்க, ஏதாவது ஒண்ணு நடக்கும். அவங்க வந்து அவசரப்பட்டு அடிச்சிடக்கூடாது. இப்போ நியூசிலாந்து அடிச்சு அவுட் ஆயிடக்கூடாது. பொறுமையா கேம தள்ளின்னு போயிட்டு 18வது ஓவர் வரைக்கும் போயிட்டு கடைசி 2 ஓவர்ல 20 ரன் அடிச்சா கூட போதும். 18வது ஓவர்ல 110 இருந்தா கூட போதும். 130 ரன் அடிச்சா இந்த ஸ்ரீலங்கா டீமுக்கு போதும்னு நான் சொன்னேன். ஆனா எப்படியெல்லாம் ரன் கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் ரன் கொடுத்து பீடாக், இது வந்து எனக்கு தெரிஞ்சு மிச்சல் சாண்டனை பத்தி யாருமே பேசுறது இல்ல பீடாக். நான் வந்து நிறைய இடத்துல பார்த்துட்டேன், யாருமே பேசுறது இல்ல. அவர் we are not even batting an eye about how well he has performed in all crunch games. and அவரோட பேட்டிங் என்ன லெவலுக்கு தூக்கின்னு போயிருக்காருன்னா, இன்னைக்கு அவரோட நாக் 47 of 26 balls 4 6. அப்கோர்ஸ் மெக்காங்கி கண்டிப்பா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. 23 பால்ல ஒரு 31 ரன் பயங்கரமா ஷாக்கல பிரேக் பண்ணாரு. இந்த 47 ரன் ஆஸ் கேப்டன் என்ன, இட் ஷோஸ் கேரக்டர், நாட் ஜஸ்ட் ரன்ஸ், நாட் ஜஸ்ட் ஸ்கில்ஸ். இட் ஷோஸ் வாட் கேரக்டர் சாண்ட்னர் இஸ். ஸோ அவர் வந்து ஹவு இஸ் டேக்கிங் இஸ் டீம் ஆன் இஸ் ஷோல்டர்ஸ், போலிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், அண்ட் அந்த டாக்டிக்கல் அவேர்னஸ் ஆஸ் அ கேப்டன் ரச்சின் ரவீந்திராக்கு எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு. போலிங் நீ போடு மச்சி, நீ தூக்கி போடு, பாத்துக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாரு.
ப்ளீஸ் ஆட் ஆன். உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் there can be nobody that who can explain a player like you. மிச்சல் சாண்டனரை பத்தி கொஞ்சம் பேசுங்க. அவரோட எவல்யூஷனை பத்தி கொஞ்சம் பேசுங்க. அதாவது ஒரு ஸ்பின்னருக்கு நான் என்ன சொல்லி கொடுப்பேன்னா, அடி வாங்குறத பத்தி கவலைப்படாத, தில்லா போடுன்னு. நான் ஒர்க் பண்ண ஒரு ஸ்பின்னரு எந்த மாதிரி பிச்சா இருந்தாலும் சரி, நீங்க நாளைக்கு அகமதாபாதா இருந்தாலும் தூக்கி ஆத்துவாரு. அந்த இந்தியா 5 சீரீஸ் மட்டும்தான் ஐ திங்க் ப்ராபப்ளி வாஸ் ட்ரைங் டு எக்ஸ்பெரிமெண்ட். வேக வேகமா போட்டு அடி வாங்கிட்டாரு. அதை பத்தி நான் சொல்லிட்டே வேற இருந்தேன். அப்ப நான் உங்களோட பண்ணல, நான் தனியா சோலோ ஷோ பண்ணிட்டு இருந்தேன். ஸ்பீட்ஸ் வர் abnormally high against India, even though he bowled a few slower balls. He was not this beautiful. இப்ப ஆதில் ரஷீதை கம்பீட் பண்ற அளவுக்கு தூக்கி போட்டாரு. The instructions that has been given to all the spinners were also clear. மெக்காங்கியும் ஸ்லோவா போட்டாரு, ரவீந்திரா பயங்கர ஸ்லோவா போட்டார், கிளென் பிலிப்ஸ் சுருக்குன்னு ஓடி வந்து போடாரு, அவரும் ஸ்லோவா போட்டாரு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், அதாவது உங்களுக்கு அவங்க their plan was very clear. The moment McConkey and Santner came together to the crease, அவங்க ரொம்ப, நான் திருப்பி சொல்றேன், 130 அடிச்சிருந்தா காலி, அதுல எந்த சந்தேகமே. 130 அடிச்சிருந்தா ஸ்ரீலங்கா காலி. அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்க, 12 ஓவர்ல 84, 6 விக்கெட் போயிடுச்சுன்னு அவசரப்படாத, கண்டிஷன்ஸ் இது பண்ணிருப்பாங்க. எவ்வளவு டிலே பண்ண முடியுமோ ஸ்லாக டிலே பண்ணு சொல்லிட்டு 16 ஓவர் வரைக்கும் யோசிச்சு பாருங்க. 12 ஓவர்ல 84 for 6, both of them came together. At the end of 16 overs they were 98. They only added 14 in the next 4 overs. கண்டிஷன்ஸ் எப்படி ரீட் பண்ணிட்டு வராங்க பாருங்க. இம்மிடியேட்டா 17வது ரன் வந்தோடனே, இந்த ஓவர்ல வந்தோடனே துஷ்மந்தா சமீராக்கு ஒரு 19 ரன். அங்கதான் வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு ஒழிய, தட் இஸ் ஹவ் when you read the conditions well, when you conquer the conditions. இன்னொன்னு சொல்றேன், ரொம்ப போராடினாங்க ஸ்பின்ன. அதுவும் அந்த மார்க் சாப்மேன் போல்டானா இருப்பாருங்க. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்குமே சொல்றேன், நிறைய யங்ஸ்டர்ஸ் வாட்சிங் ஹியர், ஓகே? நீங்க அதாவது பால் திரும்புதுன்னா தயவு செஞ்சு டோன்ட் ட்ரை அண்ட் பிரிங் யுவர் பேட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் பேட். That is the worst technique you can do. The ball is pitching on a line with the stumps, attacking the pads in a semicircle angle. When you are trying to cover it, coming in an angle not in straight lines, அப்ப என்ன ஆகும், பால் டேர்ன் ஆகி அந்த பர்டிகுலர் டயத்துல இட் இஸ் கோயிங் டு பீட் யுவர் பேட், இட் இஸ் கோயிங் டு பீட் யுவர் பேட் அண்ட் இட் இஸ் கோயிங் டு காசல் த ஸ்டம்ப்ஸ். புவர் டெக்னிக் பை சாப்மேன். அதுக்கப்புறம் நான் அசந்து போனது, வைட் ஆஃப் த துரித்வலையே நான் சொல்லினே இருப்பேன், வைட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து சைட் ஸ்பின் போட்டுனே இருப்பாருன்னு. ஒருத்தர் கேள்வி கேட்டார்ல, எனக்கு ஆம்பாலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், சைட் ஸ்பின் நார்மல் இதுக்கும். வைட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து சைட் ஸ்பின் போடுறாரு, பால் ஒரு 5th ஸ்டெம்ப்ல பட்டு ஆங்கிள் ஆகி உள்ள வருது, முன்னாடி போறதா பின்னாடி தெரியும், அப்படியே முன்னாடி வந்து இப்படி டங்கேல்னு வந்து ஸ்டெம்ப் அடிச்சது. ஐ வாஸ் சோ டிசப்பாயிண்டட் தட் a guy like Daryl Mitchell who is known to use his feet played so poorly. அவங்க பூரா ஆடினாங்கன்னா இவங்க அதுக்கு மேல பூரா ஆடினாங்க. இதை எலாபரேட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஸ்ரீலங்கா has to regroup, ஸ்ரீலங்கா has to get an inspirational captain, ஸ்ரீலங்கா has to find a way how they are going to master the conditions in South Africa. இல்லைன்னா இதோட ஒஸ்ட் பர்ஃபார்மன்சஸ் அவங்களுக்கு வேர்ல்ட் கப்ல காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல ஸ்ரீலங்கா வந்து ஆடுறது, அதுதான் வந்து முன்னாடியே ப்ரிவியூ பண்ணும்போது ஆஷ் கிட்ட சொன்னேன், இது ரொம்ப சுமாரான பேட்டிங் லைன். இப்ப இவங்க ஒண்ணுமே பண்ண, போலிங் அப்படி இப்படி போட்டுருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் விக்கி, from 98 for 6 you would say that 168 has been few runs conceded more in. பட் அவங்க கரெக்டா அப்ளை பண்ணி ஆடி இருந்தாங்கன்னா this could have been achieved in my humble opinion. அதாவது எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒன்னே ஒண்ணு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, சாயில பார்த்து டிசைட் பண்ணுங்க. பள்ளிக்கேலையில டேர்ன் வந்துட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கும். பிரேமதாசா ஸ்டேடியம்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல டேர்னு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது லைட்ஸ்ல ஜாஸ்தியா இருக்கும். உன் ஊருக்கு நான் சொல்றேன், நான் சொல்றதை கேளியா, நீ உன் ஊர்ல இருக்கணும் உனக்கு தெரியலையே. நிறைய பேர் தமிழ் ஆளுங்க இருக்கீங்க, பாருங்க வீடியோவை நீங்க. அப்படிங்கும் போது டாஸை வின் பண்ணிட்டு போன மேட்ச் 50 ரன்ல தோத்துட்டு போலிங் போடுற, அங்கேயே பாதி மேட்ச் போயிடுச்சு அவங்களுக்கு.
they got to a dream start of restricting New Zealand to 98 for 6 in 16 overs. அதான் நான் சொல்றேன், அந்த 4 ஓவர்ல அவங்க ரன் அடிச்சோடனே their shoulders were dropping, the way they went into the dressing room. I know they are going to lose, but I never thought they are again going to lose by a margin of 61 runs. நிசாங்காக்கு ஒரு சம பால் வந்துச்சு, ஒண்ணுமே சொல்ல, ஃபர்ஸ்ட் பால் மேட்ரு நச்சக்கன்னு உள்ள போட்டார், பீச் ஆஃப் டெலிவரி. அதுல அதை வந்து அவரை குறையே சொல்ல முடியாது உங்களுக்கு, பாவம். குஷால் மெண்டிஸ் தான் ஒரே பேங்க்குங்க போது அவர் நம்பர் 3ல ஆடுறவரை போய் நீ ஓப்பனிங் இருக்கிறையா, எதுக்கியா சேஞ்ச் பண்றீங்க? தட் இஸ் ரீசன் ஐ செட் இன் தட் கேஸ் இஃப் யூ வாண்ட் டு பேக் பவன் ரத்நாயக்கே should have opened the innings, Mendes should have batted 3 and Asalanka should have batted 4. உங்களோட ரிசோர்ஸஸை எப்படி மேக்ஸிமைஸ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா யூ வில் நாட் அன்பார்ச்சுனேட்லி வின். இதுல எதுவுமே சொல்றதுக்கே இல்லை. அப்பு ஸ்ரீலங்கா நமோ 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 மாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிக்கவே ஒழிய இதுக்கு மேலே இருந்து தேசிய கீதம் பாடி இதுக்கு மேல ஒரு பெட்டர் சென்ட் ஆஃப் அவங்களுக்கு நீங்க கொடுக்கவே முடியாது. அதாவது எப்படின்னா, ஒரு இது சொல்லுவாங்க, சனி பணம் தனியா போகாது, யாரையாவது கூட்டிட்டு போயிடும்னு. இவன் 60 ரன்ல ஏக்கறதுக்கு எது பேசினாலும் மனசாட்சி மாறல, கை வைங்க மாறல. 61 ரன் டிஃபரன்ஸ். ஓகே, 61 ரன் டிஃபரன்ஸ்ல T20 கிரிக்கெட்ல பாகிஸ்தான் வந்து ஸ்ரீலங்காவை அடிப்பான். பேசுங்கப்பா பேசுங்க விக்கி. ஐயா, நான் கேட்க வந்த கொஸ்டினே அதுதான். இப்போ வந்து நியூசிலாந்து ஒரே நாள்ல ஒரு மேட்ச்ல ஒரு டீமை பீட் பண்ணல, 2 டீமை பீட் பண்ணிருக்காங்க. ஒரே கல்ல 2 மாங்கான்னு ஷோ ஆரம்பிச்சதுக்கான ரீசனே அதுதான். ப்ளீஸ் கண்டினியூ பீடாக், பயங்கரமா இருக்கு. 61 ரன்ல அவங்க ஜெயிக்கணும். பாபர் ஆசம் நம்பர் 4 ஆட போறாரு. இதுக்கு மேல எவனாவது கேள்வி கேட்டீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுருவேன். எனக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லா, எனக்கு அமெரிக்காலேருந்து, துபாயிலேருந்து, இந்தியாலேருந்து, சவுத் ஆப்பிரிக்காவோட பெரிய போலீஸ்காரெல்லாம் எனக்கு தெரியும். எவனாவது கேட்டீங்க, ஒருவேளை நியூசிலாண்டு இங்கிலாண்டோட பெரிய மார்ஜின்ல தோத்து, ஒருவேளை, அதாவது இந்த அன்னியன் படத்துல வந்துட்டு விக்ரம் சொல்லுவாரு, அதாவது அடிபட்டு ஒருத்தர் கிடப்பான், ஒருத்தர் சொல்லுவான், யாராவது ஆம்புலன்ஸை கூப்பிடுங்களேன், யாராவது அவருக்கு தண்ணி கொடுங்களேன், யாராவது அவரை யோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ கூப்பிடு ஆம்புலன்ஸை, நீ எடுத்துட்டு வா தண்ணிய அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வேலைக்கே ஆகாத விஷயம். பாபர் ஆசம் நம்பர் 4 ஆட போறாரு. 61 ரன்ல அவன் அடிப்பான். இங்கிலாந்து வந்து நியூசிலாண்டு 100 ரன்ல எல்லாம் ஜெயிக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. நியூசிலாந்து இஸ் a quality team. Even if England beat New Zealand, that is not going to be a drubbing like what you have seen here. அதனால முடிஞ்சு போன கதை இது. 2 டீம் குவாலிஃபை ஆயிட்டாங்க. நாளைக்கு ஒரு டீம் சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், எவன் ஜெயிக்கிறோன்னா அவன் குவாலிஃபை ஆக போறான். எல்லா ஏஷியன் டீமும் அவுட்டு. ஒன்லி ஒன் இன் த ஃப்ரே இஸ் இந்தியா. கேன் இந்தியா சேஞ்ச் த டாபிக்? அதனால அடுத்த ஜிம்பாப்வே இந்தியா ப்ரிவியூல வந்து பண்ணுவோம். இஃப் யூ ப்ளீஸ் வாண்ட் டு ஆட் ஆன் சம்திங் சொல்லுங்க. தனி பணம் 2ஐயும் தூக்கின்னு போயிடுச்சு. இதுக்கு மேல எதுவும் பேசி பிரயோஜனமே கிடையாது. இப்போ நீங்க வந்துட்டு இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஆன் or else you try and stump me. Let me see whether I can escape. இல்ல இதுக்கு மேல ஆட் பண்றதுக்குலாம் எதுவுமே இல்ல. நம்மளோட ஃபேமஸ் செக்மெண்ட், அந்த ரொம்ப ஹாப்பி செக்மெண்ட் ஸ்டம்ப் பீடாக். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பீடாக், ட்ரீம் ஈட்டர் 99 கேக்குறாரு. ட்ரீம் ஈட்டர் 99 கேக்குறாரு. Thank you for taking time after every game to explain the analytical side of the game. I really enjoy your content. Given that India has a mountain to climb, how do you prep them for the next 2 games? Do you say I need X amount of runs in Y overs and win by N margin? Or does the support staff just say, just go play and win by a big margin? Won't it put unnecessary pressure on players? என்ன கேக்குறாருன்னா, அவர் வந்து பயங்கர நம்மளோட உங்களோட கால்குலேஷன் ஜாஸ்தியா போறாரு நினைக்கிறேன். எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ், ஒய் அமௌண்ட் ஆஃப் ஓவர்ஸ்ல என் நம்பர் ஆஃப் மார்ஜின்ல ஜெயிக்கணுமா? அப்படின்னா இப்படி என்ன சொல்லுவீங்க? இல்ல இந்தியாவுக்கு வந்து மச்சி நீ பேட் எடுத்துன்னு போய் அடிச்சு காலி பண்ணி பெரிய மார்ஜின்ல வின் பண்ணா போதும், என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புவீங்களான்னு கேக்குறாரு. அதாவது இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபர்ஸ்ட் கேம் வெதர் த கால்குலேட்டர்ஸ் ஆர் ரிக்வயர்ட். ஓகே, இந்த சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸை தோக்கடிச்சிட்டாங்கன்னா இந்தியா நீட் 2 wins. They have to beat Zimbabwe, they have to beat West Indies. There is no need of any net run rate coming into the picture. ஓகே, இப்போ ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்காவை அடிச்சிட்டான் அப்படின்னா இப்போ உங்களுக்கு நான் எப்படி யோசிப்பேன்? ஓகே ஃபைன், வெஸ்ட் இண்டீஸ் எவ்வளோ மார்ஜின் என்னோட மேலே இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு ஐடியலி ஐ வுட் வாண்ட் இந்தியா டு பேட் ஃபர்ஸ்ட். இஃப் சவுத் ஆப்பிரிக்கா பீட் வெஸ்ட் இண்டீஸ், ஓகே, அப்போ வந்து நெட் ரன் ரேட் தேவைப்படாது.
ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சுட்டா, ஒருவேளை ஒரு டீசென்டான மார்ஜின்ல ஒருவேளை ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நான் என்ன பண்ணுவேன், I don't want to take it too much against a strong team like West Indies. ஜிம்பாப்வே உள்ள போட்டு அவன் என்ன டார்கெட் அடிச்சாலும் அது T10 மேட்ச். எனக்கு அவன் 150 அடிச்சாலும் சரி, 170 அடிச்சாலும் சரி, 10 ஓவரை நான் கேமை கில் பண்ணணும்னு பார்ப்பேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் மோர் ஹெட்ஏக் டு ஹேப்பன் ஆன் அ கேம் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். அவன் கால்குலேட்டரோட வருவான். அவன் என்ன பண்ணுவான், இந்த மார்ஜின்ல நான் தோத்தா கூட நான் செமிஃபைனல்ஸுக்கு போயிடுவேன்ட்டு அவன் என்ன பண்ணுவான், டாஸ் வின் பண்ணி இந்தியா உள்ள போட்டுருவான். எவ்வளோ அடிப்ப நீ? 240 அடிப்பியா? 240 அடிச்சுனால 60 ரன் மார்ஜின். நான் 180 அடிச்சா நான் குவாலிஃபை ஆடுவேன். இட்ஸ் கோயிங் டு ஆட் மோர் பிரஷர் ஆன் இந்தியான்றதுனால இஃப் வெஸ்ட் இண்டீஸ் வின் டுமாரோ, that India will know before the start of the game. I want to make sure, I want to narrow the net run rate difference between me and West Indies as much as possible. That will be more easy if I plan to chase a target. ஏன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வேவும் அவங்களும் 2 மேட்ச் ஜெயிச்சா அவங்களுக்கும் சான்ஸ் இருக்குன்றதுனால வந்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு டோர்னமெண்ட்ல, அவன் வர மாட்டான். அவனை நீ உள்ள போட்டு டீசெண்டா போலிங் பண்ணினா டப்பு டிப்புன்னு அடிக்க போய் there is a good chance you can get them out for 120, 125. 120, 125 you can really dream to finish the kill the game by 10 overs or less அப்படின்றதுனால the best option if West Indies beat South Africa is to bowl first, but it all depends on what is going to happen. South Africa தோக்கடிச்சிட்டான்னா இந்த கால்குலேட்டர் எதுவுமே தேவையில்லை. India need 2 wins. They will beat Zimbabwe. They will beat West Indies. Only if West Indies win, the calculators open, complications open. Vicky, if you want to add on something, please add, or I'll try and stop me for the second one. எஸ், ஐ வாண்ட் ஆட் ஆன் சம்திங். நாளைக்கு மத்தியானம் எல்லாம் மேட்சை பார்த்ததுக்கு அப்புறம் கால்குலேட்டர் வேணுமா வேணாமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ கவலையே படாதீங்க, ஜாலியா மேட்ச் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் பிடாக் சூரஜ் _YT1202 கேட்டிருக்காரு. வாட் வில் பி யுவர் கவுண்டர் பிளான் இஃப் வி ஓபன் வித் இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா அண்ட் ஆஃப் ஸ்பின்னர் போலிங் த ஃபர்ஸ்ட் ஓவர்? இதேதான்ப்பா எங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும், பீடா கிட்டே கேட்டுருவோம். இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா ஓபன் பண்ணி ஆஃப் ஸ்பின்னர் பாலை கையில எடுத்து நின்னாருன்னா என்ன பண்ணலாம்? ஒருவேளை சிக்கந்தர் ராஜாவா இருக்குமோ? ரொம்ப சிம்பிள். எந்த ஆஃப் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டருக்கு போட்டாலும் ஃபீல்டு மாற போறது இல்லை. ஒரு வைடு லாங் ஆஃப், ஒரு ஸ்ட்ரெயிட் கவு கார்னர், கரெக்டா? அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஃபைன் லெக்கு, ஒரு ஷார்ட் ஸ்கொயர் லெக்கு, அம்பையரை ஒட்டி 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க, ஷார்ட் ஸ்கொயர் லெக்கும் அம்பையரும். நியூ பால்ல பர்டிகுலரா அவங்க என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட மாட்டாங்க. வைட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து பாலை ஆங்கிள் பண்ண பார்ப்பாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், எவனுக்குமே இஷான் கிஷன், அபிஷேக் சர்மாக்கு தூக்கி போடுறதுக்கு தெம்பு வராது. ஸோ என்ன பண்ணுவாங்க, வைட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து வந்துட்டு they will try and angle the ball, try and bowl more sliders. ஒண்ணுமே பண்ண மாட்டான், ஆஃப் ஸ்டம்ப்ல நிக்க சொல்லுவேன். அவன் கரெக்டா லோடிங் பொசிஷன் வரும்போது அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப் போயிட்டு பிளாட் ஸ்வீப்பிங் அடிப்பேன். ஸ்கொயர் லெக் இந்த டாப் எட்ஜ் வாங்கினாலும் உங்களுக்கு இது மேல போயிடும். அப்ப என்ன பண்ணுவான், 2 ஷாட் அங்க அடிச்சன்னா கவுகார்னர் எடுத்து ஸ்கொயர் லெக்குக்கு போடுவான். கவுகார்னர் எடுத்து ஸ்கொயர் லெக் போட்டான்னா எனக்கு இன்னும் ஈஸி. மிடான் உள்ள இருக்கு, ஸ்கொயர் லெக் பின்னாடி இருக்கு, ஷார்ட் மிட் விக்கெட். ஒண்ணுமே பண்ண மாட்டேன், கீழே போயிட்டு சிப்பு ஸ்லாக் ஸ்வீப் அடிப்பேன் ஷார்ட் மிட் விக்கெட்டுக்கு மேல. உடனே என்ன பண்ணுவான், லாங் ஆஃப் எடுத்து உள்ள வைப்பான். லாங் ஆஃப் எடுத்து உள்ள வச்சுட்டு இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க, எங்க நீங்க அடிக்கிறீங்களோ அங்கதான் ஃபீல்டர் வைக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுவான், டீப் ஸ்கொயர் லெக் பின்னாடி வச்சுட்டு கவுகார்னரே உள்ள வச்சு போடுவான். அதுதானே எனக்கு வேணும். அப்ப லெக் ஸ்டம்ப்ல என்ன பண்ணுவோம், விட்டு இன்சைட் அவுட் அடிப்பேன். The first and foremost thing in power play when someone is coming with a pre-specified plan, அந்த ஃபீல்டை எப்படி பெனட்ரேட் பண்ணணும்னு பார்க்கணும். நீங்க அப்படி நல்லா இது இருக்கு. இப்ப விஷான் கிஷன் என்ன பண்ணாரு, மார்க்ரம ஒரு ஸ்லாக் அடிச்சு அவுட் ஆனாரு. இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப அவுட் சைட் ஆஃப், இன்னொன்னு சொல்றேன், அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போய் பிளாட் ஸ்வீப் அடிக்க போய் பால் பேட்ல படாம பேட்ல அடிச்சா கூட பயந்துருவான். உடனே ஐயோ இங்க அடிக்க போறான்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆளை இங்க தள்ளிடுவான். தட் இஸ் அ மென்டாலிட்டி ஆஃப் எவ்ரிஒன். நீ அடிக்கிறியா, நீ அடின்னு யாரும் போட மாட்டாங்க. நான் சொல்ற மாதிரி நீங்க அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போய் அடிச்சீங்கன்னா எல்பிடபிள்யூ த்ரெட்டும் உங்களுக்கு கிடையாது, போல்டு த்ரெட்டும் கிடையாது. Bat on top of the ball, okay? Ball இங்க இருக்கு, you're bringing the bat and trying to play a flat sweep. நான் சொல்ல புரிஞ்சுங்க, flat sweep அடிக்கிறீங்கும் போது டாப் எட்ஜும் வராது. So the dismissal chances of you is 0. But you are going to put them under pressure by trying to do something for them to change the field. Field change பண்ணா காலி. So first and foremost thing, this is the best thing. இது 5 பேர் இருக்கும்போது ஒர்க் அவுட் ஆகாம இருக்கலாம். You have to find a way.
பால் ஸ்லாட்ல விழுந்தாதான் அடிக்க முடியும். ஏன்னா ஸ்கொயர் லெக் பின்னாடி இருக்கும், கவு கார்னர் பின்னாடி இருக்கும், லாங் ஆன் வைடா இருக்கும். நீங்க ஸ்வீப் அடிக்க போய் மேல போயிடுச்சுன்னா அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. Now when you got only one fielder, you have to make sure you position your sweep shot in such a way bat on top of the ball goes finer. Then அவன் இங்க கொண்டு வந்தான்னா பால் ஆன் டாப் ஆஃப் த பேட் அட் இம்பாக்ட் இட் கோஸ் த்ரூ கவ் கார்னர். இப்படிதான் ஸ்ட்ராட்டஜி நான் கொடுப்பேன். அதாவது எல்லாத்தையுமே கரெக்டா வந்து பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு இப்போ டீம் ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் நடத்துறேன்னா இப்போ இந்த போலர் இப்படிதான் போடுவான்னு எனக்கு தெரியும். இந்த போலர் வைட் ஆஃப் த கிரீஸ் வந்து தான் போடுவாரு அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அதை மீறி அவர் க்ளோஸ் டு த கிரீஸ் வந்து தட் இஸ் நாட் இஸ் ட்ரைங் டு ட்ரிப் த பால் அண்ட் ஸ்பின் அவே, தட் இஸ் ஈஸியர் ஃபார் மீ. The strategy what I normally give is not to allow the bowler to bowl the way he want to his strengths on the field what he is setting. அதை உடைக்கிறதுக்கு பேர் தான் penetrating the field theory. அதை தான் நான் நிறைய பண்ணுவேன். Vicky, please, if you want to add on something, please add on, or else we can go for the closing thoughts. சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பிடாக். இந்த வீடியோ யாரெல்லாம் பாக்குறீங்களோ அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் எல்லாம் டேக் பண்ணுங்க, இல்லைன்னா அவங்களுக்கு அமுச்சு விடுங்க. இந்த பிளான் ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவங்களும் பார்த்து நம்மளுக்கு அடிச்சாங்கன்னா இந்தியாவுக்கு தான் நல்லது. ஸோ அதனால சூப்பரா இந்த செக்மெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணோம் பிடாக். 2 சூப்பர் கொஸ்டின்ஸ் ஆஃப் தி அவர், என்ன தெரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டா கேட்டு நம்மளை வந்து கேட்க வச்சிருக்காங்க. கொஸ்டின் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. இதே மாதிரி கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சுக்கிட்டே இருங்க, நாங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கோம் பிடாக் கிட்ட. இந்த கேமுக்கு க்ளோசிங் தாட்ஸ்லாம் கேட்டா நீங்க ரொம்ப கோவப்படுவீங்க, பட் பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு க்ளோசிங் தாட்ஸ் கொடுத்துருங்க பிடாக். இல்லை, நான் ஸ்ரீலங்கா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் ஆல்வேஸ் டெல் யூ சம்திங், ஐ ஆல்வேஸ் சப்போர்ட் த அண்டர் டாக்ஸ். இந்த மாதிரி யாராவது வந்து ஜெயிக்க கூடாதா அப்படின்னு தான் நான் ஆசைப்படுவேன் ஒழிய அவங்க தோத்தா சந்தோஷப்பட மாட்டேன். ஒரு மன வருத்தத்துல நான் பேசுறேன். உங்க ஊர்ல நீங்க ஆடுறீங்க, சட்டார் முட்டார்னு பால் திரும்புது, அங்க உங்களால எக்ஸ்பிளாய்ட் பண்ண முடியாம மரணடி வாங்கி வித் 1 game to go you are out of the competition in this tournament. What have you achieved? You have lost to Zimbabwe, you have lost to England, you have lost to New Zealand, you have beaten Ireland closely. ஆஸ்திரேலியா மட்டும் ஜெயிச்சிங்க. தயவு செஞ்சு அதை சொல்லாதீங்க. அவன் சூப்பர் 8க்கு வந்தோடனே இன்னும் கந்தலா இருந்திருக்கும் அவன் போலிங்க வச்சுன்னு. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, தட்ஸ் நாட் த ஆஸ்திரேலியன் டீம் விச் இஸ் நாட் அ மைட்டி கிரேட் வாட் இட் யூஸ் டு பி இன் த பாஸ்ட். சீயிங் தட் bowling, their batting didn't have a problem, the bowling had a serious problem. That's an absolute bottom line. அங்கேயும் ஒருவேளை பேட்டிங் கொட்டிக்குச்சுன்னா இன்னும் பிரச்சனை ஆயிடும் உங்களுக்கு. ஜிம்பாப்வேயோட மேட்ச் என்னாச்சு? they gave away 169 which was winning score. Okay, winning score, and then they were 4 down for 20. So batting work out ala, there is a good chance that might happen if one of your discipline is very very weak அப்படின்றதுனால Sri Lanka has to go to the drawing board and see honest assessment to see where they are going wrong. They are a proud cricketing nation. The fans are all just unbelievably committed to them. வந்து சத்தம் போட்டு ட்ரம்ஸ் வாட்சின்னு இதெல்லாம் பண்றாங்க. I want Sri Lanka to rise up. I want Sri Lanka to do well. Congratulations to New Zealand and joining England on the semi-finals. நாளைக்கு 3வது டீம் யாருன்னு தெரிஞ்சிரும். Our next preview is going to be between India and Zimbabwe to be played at Chennai with your very own Blast Vignesh. Until then, thanks a lot and bye-bye.